வருங்கால முதல்வர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட வேண்டும் என்று நாங்கள் விருப்ப மனு அளித்திருக்கின்றோம். தொடர்ந்து எனக்கும் வாய்ப்பளிக்க கேட்டும் இன்றைய தினம் இங்கே மனு தாக்கல் செய்திருக்கின்றோம். கோபி தொகுதியில் போட்டியிடுறதுக்காக அதே தொகுதியில் 9 முறை உங்களுடைய அண்ணன் மகன் உங்களுடைய சித்தப்பா எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. அதே தொகுதியில் நீங்கள் போட்டியிடன்ற போது எவ்வளோ ஒரு நெருக்கடி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எப்படி இருக்கும் அந்த வாய்ப்பு? 1977 சத்தியமங்கலம் சட்டமன்ற தொகுதியிலே எனது சித்தப்பா அவர்கள் போட்டியிட்டு எம்எல்ஏவாக வெற்றி பெற்றார்கள். தொடர்ந்து 1980 எனது சின்னதாதா அவர்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணியிலே காங்கிரஸ் சார்பாக போட்டியிட சீட் பெற்று வந்த பிறகு இவர்கள் வேண்டுமென்றே 1980 கோபி சட்டமன்ற தொகுதி வேண்டும் என்று கேட்டு பெற்று எனது சின்னதாதாவை, அதாவது அவரது சித்தப்பாவை அவர் எதிர்த்து வென்றார்கள். இன்றைய தினம் நான் எனது சித்தப்பாவை எதிர்த்து வாய்ப்பு அளிக்கப்பட்டால், மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களால் வாய்ப்பு அளிக்கப்பட்டால் 60,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெறுவேன் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். அவருடைய அந்த தேர்தல் அரசியல் இந்த எலெக்ஷன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவர் தவேகா என்ற கட்சிக்கு சென்றிருக்கின்றார்கள். அந்த டிவிகே ஆனது ஒரு சினிமாவாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தற்பொழுது படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த படப்பிடிப்புகள் எல்லாம் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை அன்றே அந்த படப்பிடிப்பு நிறைவு பெறும். அதோடு அவர் அரசியலிருந்து ஓய்வு பெறுவார். அதிலே நடிப்பதற்காக கதாநாயகனாக திரு விஜய் அவர்கள் நடித்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலே தாத்தா கேரக்டரில் நடிப்பதற்காக திரு கே.ஏ. செங்கோட்டையன் அவர்கள் சென்றிருக்கின்றார்கள். மற்றவர்களெல்லாம் அவர்கள் கேரக்டரிலே அங்கே நடித்து கொண்டிருக்கின்றார்கள். சில தினங்களுக்கு முன்பாக விஜய் ஈரோடு மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தார். அப்போ ஈரோடு தொகுதி கோட்டையாக மாற்றுவோன்ற மாதிரிலாம் பேசியிருக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறோம் நம்ம? விஜய் ஒரு கவுன்சிலர் தேர்தலில் கூட வெற்றி பெறாத, ஒரு பிரசிடண்ட் கூட ஒரு கிராமத்தில் வைத்து இருக்க இயலாத ஒரு கட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அஇஅதிமுகவான கோட்டையான மேற்கு மண்டலத்திலே வந்து நின்று கொண்டு அவர்கள் அங்கே வெற்றி பெறுவோம் என்று கூறியது வேடிக்கைக்கு உரியதாகவும் நகைப்புக்கு உரியதாகவும் இருக்கின்றது. அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ரசிகர்கள் மட்டுமே, ரசிகைகள் மட்டுமே. அங்கே இருக்கக்கூடியவர்கள் எவரும் தொண்டர்கள் இல்லை என்பதை இங்கே பதிவிட விரும்புகின்றேன்.